வணக்கம். இயற்கை விவசாயத்தில் பெரிதும் சவாலாக இருக்கிற இந்த நூற்புழு, அதாவது நமட்டோடுன்னு சொல்கிற நூற்புழுவை பற்றி நம்ம இன்றைக்கி முழு தகவல் வந்து பார்க்க போகிறோம். இது எப்படியெல்லாம் உருவாகுது, எங்கேருந்து உருவாகுது, அதற்கடுத்து எப்படி அழிக்கிறது அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு வகையான நூற்புழுக்கள் வந்து தாக்குது. அதாவது உலகத்தில் மொத்தம் 1,00,000க்கும் மேற்பட்ட நூற்புழுக்கள் வந்து இந்த பூமியில் வந்து இருக்குது. அதில் ஒவ்வொரு செடியும், அதாவது தக்காளி, வெண்டை, இப்படி ஒவ்வொரு செடியும், கத்திரி, ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு வகையான நூற்புழுக்கள் வந்து தாக்கிட்டு இருக்கு. அது மண்ணிலேயே உருவாகிற நூற்புழுக்கள் தனியாக இருக்குது. அதுக்கடுத்து கால்நடை கழிவுகள், அழுகிய மரங்கள், தாவர வேர்கள், குப்பையிலிருந்து உருவாகிற நூற்புழுக்கள்னு தனியாக இருக்குது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக வந்து நூற்புழு வந்து சொல்லலாம். நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம சொல்கிற பயோ ஃபெர்டிலைசர் வந்து பயோ கண்ட்ரோல் வந்து ஒரே விதமான பயோ கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு சில இடத்துல ஒரு சில செடிக்கு மட்டும்தான் கட்டுப்படுது. அது ஆரம்ப ஸ்டேஜில், அதாவது அந்த நூற்புழுவோட மொத்தம் 6 ஸ்டேஜ் வந்துருக்கு. 6 ஸ்டேஜில் 3 ஸ்டேஜ் மட்டும்தான் இந்த நம்ம பயோ கண்ட்ரோல் முறையில் கட்டுப்படுத்தும் போது கட்டுப்படுது. அதற்கடுத்து போயிடுச்சுன்னா அந்த பயோ கண்ட்ரோல் முறையில் கட்டுப்படுத்துறது வந்து மிக மிக சவாலாக வந்து அமைஞ்சிருது. அதுக்கு ஒரு உதாரணமே, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து பருத்தி விவசாயம் செய்தேன். அப்போ வந்து பருத்தி கிலோ ரூ. 130 வரையில் வந்துச்சு. 120, 130 வரையில் கூட கிலோ வந்து விற்பனையானது. நீட்ட ரக பருத்தி. அந்த நேரம் வந்து பருத்தியை வந்து அதிகமாக வந்து இந்த நூற்புழுவினால தாக்கம் வந்து வந்துச்சு. அது ஒரு தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு பருத்தி விதை நிறுவனத்திலேருந்து எனக்கு ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து அனுப்பிச்சுட்டு, அவங்க வந்து சொன்ன ஆலோசனைப்படி பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடியே இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சு. இந்த புழு வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு போச்சு. இனி கட்டுப்படுத்துறது வந்து மிக கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கட்டுப்படுத்தாம முடியாமல் போயிடுச்சு. வேணா அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா, இந்த தகவலில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கோடை உழவு மிக மிக முக்கியம். கோடை உழவு போட்டு நிலத்தை நல்லா ஆற போட்டு கால்நடை கழிவுகள் நம்ம பயன்படுத்தினோம்னா, அந்த கால்நடை கழிவுகளில் முக்கியமாக வந்து, அதாவது பூஞ்சான கொல்லி, அதாவது பேசிலஸ், சூடோமோனாஸ் விரிடி, இந்த மாதிரி பூஞ்சான கொல்லியை பயன்படுத்துறது மிக மிக சிறப்பு. நிலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிலில் நன்றாக உழுது நிலத்தை ஆற போடுறத மிக முக்கியமானது நூற்புழுக்கள் சாகிறதுக்கு. அதற்கடுத்து பயிர் சுழற்சி முறை, அதாவது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விதமான பயிர் சுழற்சி முறை வந்து பண்ணணும். நம்ம ஏற்கனவே பருத்தி விவசாயம் பண்ணும்போது, அதாவது இதுக்கு முன்னாடி 3 வீடியோவுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம்னா, அதில் பருத்திக்கு என்ன பயிர் சுழற்சி முறை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். நம்ம கிராமங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சோளம் போட்ட இடத்துல பருத்தியை பண்ணுவோம், அல்லது சிறுதானியம் பண்ண இடத்துல பருத்தி நடவு பண்ணுவோம், அல்லது அல்லது நம்ம இது பயிர் வகைகள் பயிர் செய்த இடத்துல பயிர் பண்ணுவோம். ஏன் ஒரு சில ஊரில் வந்து மிளகாய் செடி நடவு பண்ண இடத்துல வந்து பருத்தி பயிர் செய்வாங்க. அந்த மாதிரி பயிர் செய்கிறதும் மிக சிறப்பு. இந்த மாதிரி பயிர் சுழற்சி முறையில் பயிர் செய்கிறது வந்து மிக மிக நல்லது. ஏற்கனவே நம்ம இதில் பார்த்தோம்னா, எள்ளு செடியும் ஊடு பயிராக பயிர் செய்யும்போது ஒரு சில நூற்புழுக்கள் வந்து கட்டுப்படுது அப்படின்னு கூட பார்த்துருந்தோம். அதே ஒவ்வொரு விதமான பயிர் சுழற்சி முறை பண்ணும்போது வந்து கட்டுப்படும். இது ஒவ்வொரு நூற்புழுவும் ஒவ்வொரு வகையான இது வந்து உண்டு. இது ஆடு மாடு கழிவுலேருந்து வர்ற நூற்புழுகளோட முட்டைகளை எப்படி அழிக்கணும்னா, அது ஆரம்பத்திலேயே நம்ம அந்த சாணங்கள் அள்ளும்போதே அதில் சரியான பூஞ்சான கொல்லியை தெளித்து, அதை நம்ம வண்டியில் ஏற்றும்போதே தெளித்து ஏற்றி, பிறகு அதை நம்ம நிலத்தில் விரித்து விடும்போது நல்லது. அல்லது நம்ம நிலத்தில் சிதறின பிறகு அதுக்கடுத்து அதோட சேர்ந்து சில பூஞ்சான கொல்லி, அதாவது சூடோமோனாஸ் விரிடி, இந்த மாதிரி பூஞ்சான கொல்லியை பயன்படுத்துகிறது மிக மிக சிறப்பு. என்னென்ன பூஞ்சான கொல்லி, என்னென்ன புழுக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த பட்டியலில் இதுக்கு தீர்வு வந்து பயிர் சுழற்சி முறை மற்றும் அதாவது கோடை உழவு, இதுதான் மிக முக்கிய தீர்வு. அது கெமிக்கல் விவசாயம் செய்தாலும் சரி, எந்த விவசாயம் செய்தாலும் சரி, பயிர் சுழற்சி முறை முக்கியம். அதற்கடுத்து இன்டர் கிராப், அதாவது ஊடுபயிரும் மிக மிக முக்கியம். அதை பொறுத்து மாறுபடும். மேரிகோல்டு பயிர் செய்யும்போது ஒரு சில நமட்டோடு மட்டும், ஒரு சில நூற்புழுக்கள் மட்டும் கட்டுப்படுது. எல்லா நூற்புழுவும் கட்டுப்படாது, ஒரு சில நூற்புழுக்கள் கட்டுப்படுது. அதாவது பொதுவாக நம்ம இயற்கை விவசாயம் செய்யும்போது ஆட்டு மாட்டு சாணம் மற்றும் மல்ச்சிங் அதிகமாக பயன்படுத்தும் போது என்னென்ன புழுக்கள், அதாவது
நம்ம பயிர் செய்கிறது நிலத்துக்கு நீர் தேங்கி நிற்கிற மாதிரி அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அதாவது நீர் ஆவியாகாம. பட் அதிலிருந்தும் நூற்புழுக்கள் உருவாகி, அது பெரிய பெரிய மரங்கள் சம்மந்தப்பட்டதில வந்து அதிகமா வந்து எஃபெக்ட் ஆகாது. சிறிய பயிரான அதாவது சின்ன சின்ன அது செடி, அதாவது 6 மாத செடி, 2 மாத செடி அந்த மாரி செடியில வந்து அந்த நூற்புழுக்கள் வந்து அதிகமாவே பரவி, அந்த செடிய வந்து மொத்தமா வந்து இழப்ப வந்து ஆக்கிருது. அதுவும் ஒரு சில இடத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா, நம்ம நல்லா உழவு செய்து இது விதைகள்லாம் விதைச்சிருப்போம். அங்கங்கே அதாவது ஒரு சில இடத்துல மட்டும் செடி வந்து சரியா முளைச்சிருக்காது. நம்ம என்ன நெனைப்போம், நம்மளோட நண்பர்கள், நம்ம நட்பு வட்டங்கள் என்ன நெனைப்போம், அது சத்து பற்றாக்குறை அப்படின்னு நம்ம நெனைச்சு நம்ம நெறைய ஆலோசனை நம்ம பேசியிருப்போம். ஆனா உண்மை நிலவரம் அங்கே வந்து நமட்டோடு வந்து அதிகமா இருக்கு. அதான் நூற்புழுக்கள் அந்த பகுதியில அந்த இடத்துல மட்டும் அதிகமா இருக்கு. நிலத்துல அதிகமா சத்து குடுத்தும் ஒரு சில இடத்துல வந்து அந்த செடி வளர்ச்சி வந்து வரலைன்னா, அந்த இடத்துல சத்து பற்றாக்குறை மட்டும் கிடையாது. அங்கே நமட்டோடு பிரச்சனையும் இருக்கு. அந்த நமட்டோடு பிரச்சனைக்கு வந்து அடுத்த முறை அந்த நிலத்துல வந்து நல்லாக உழவு செய்து நிலத்தை நல்லா அந்த பகுதிய வந்து நல்லா கோடை உழவு செய்து நல்லா வெயில்ல ஆற விட்டு, அதற்கடுத்து அந்த இடத்துல சரியான இடுபொருள் கொடுத்து பண்ணும்போது வந்து, அது வந்து இடுபொருள்னா ஆட்டு, மாட்டுக்கு சாண வகைகளும் கொடுத்து, அதே நேரம் வந்து அ நம்ம அ பூஞ்சான கொல்லியும் சரியா பயன்படுத்தும்போது மட்டும் தான் நல்லது. இதில முக்கியமானது நம்ம எந்த செடியா இருந்தாலும், செடியை அன்றாட தினமும் கவனித்து, பிள்ளைய பழக்குற மாரி கவனித்து வந்து இலையில வளர்ச்சி, செடியோட காம்புல வளர்ச்சி இருக்க பொறுத்து தான், வளர்ச்சி மந்தமாச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே, அதில வந்து அந்த செடியில அ ஒரு ஒரு நூற்புழு வந்து எப்படி உருவாகுதுன்னா, மண்ல வருது. மண்ல வந்து அதுக்கடுத்து மண்லருந்து வேருக்கு போகுது. வேர்லருந்து தண்டுக்கு போகுது. அந்த ஸ்டீம்ல அந்த தண்டுல அப்படியே தண்டோட வளர்ச்சி அப்படியே குன்றி விடுது. ஆ இதுதான் முக்கியமா நடக்கிற அந்த இது. அந்த செடியோட வளர்ச்சியே ஒரு சில நாளைக்கு அப்படியே வளர்ச்சி இல்லாம இருக்கும். மற்ற இடத்துலலாம் பார்த்தோம்னா, செடி வளர்ச்சி நல்லா அபாரமா இருக்கும். இந்த ஒரு சில இடத்துல மட்டும் வளர்ச்சி இல்ல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த இடத்துல வந்து நூற்புழு அட்டாக் ஆயிருச்சு. உடனே நம்ம வந்து அ என்னென்ன மருந்து சம்மந்தப்பட்டது உள்ள வந்து இணைச்சிருக்கேன். என்னென்ன நம்ம இயற்கை முறையில பயோ கண்ட்ரோல் பண்ணணும்னோ, அத வந்து ஆரம்பத்திலேயே பண்ணா மட்டும் தான், நம்ம வந்து வெற்றிகரமா இந்த இயற்கை விவசாயம் செய்து கொண்டு முடியும். இது காலம் தாழ்த்திட்டு போனோம்னா, கட்டாயம் வந்து இது வந்து அந்த செடியோட இழப்பு மட்டும் கிடையாது. அந்த செடியிலருந்து வரிசையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவிரும். ஒரு நமட்டோடு வந்து குறைந்தபட்சம் ஒரு வயசு வந்து எ 80 நாள்ல இருந்து சாரி அ எ அ 80 நாள்ல இருந்து அதிகபட்சம் ம் பல வருடங்கள் கூட நீடிக்கும். அது வந்து அந்த நமட்டோட பொறுத்து இருக்கு. அதாவது 1,00,000 நமட்டோடு இருக்குன்னு சொன்னோம். அதுல ஒரு சில நமட்டோட பொறுத்து இருக்கு. அ ஒவ்வொரு நமட்டோட வயச வந்து அதில முன்னாடியே கணிச்சிருப்பேன். அதாவது மொத ஸ்டார்ட்டிங்லேயே அந்த ஒவ்வொரு நமட்டோட வயசு வந்து இணைச்சிருப்பேன். செடிய தாக்குற அந்த இதையும் இணைச்சிருப்பேன். இப்ப இன்டர் கிராப்பு அப்படின்னு சொல்லும்போது வந்து பெரும்பாலான அதே மாரி நம்ம ஆம் வேர் முடிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பயிர் வகைகள்ல வேர் முடிச்சு வந்து கடலையிலயும், ஆம் ஒரு சில அதாவது பயிர் வகைகள்ல வேர் முடிச்சு வந்து நம்ம இது அது வந்து நம்மளுடைய நிலத்துக்கு நைட்ரஜன குடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். வேணா அந்த வேர் முடிச்சுன்னு சொல்றது வேற. இந்த இந்த நமட்டோடு தாக்குதல், அதாவது நூற்புழுவோட தாக்குதல்னு சொல்றது என்பது வேற. அதனால தான் இடையில ஒரு சில இடத்துல வந்து நான் அந்த ஃபோட்டோவே இணைச்சிருப்பேன். தனித்தனியா இணைச்சிருப்பேன். நம்ம நெறைய விஷயத்த இன்னியும் கற்றுக்கொண்டே தான் இருக்கோம். அ முழு விவரம் வந்து முழுசா கத்துக்கல. இதில என்னென்ன இது வந்து பயன்படுத்தலாம், கண்ட்ரோல் பண்றதுல என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, ட்ரைகோடெர்மா, ஹசானியம், பேசிலம் பேசிலோமைசிஸ், அ அதுக்கடுத்து சூடோமோனாஸ், முக்கியமா விதை நேர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி சரியா பண்ணலைன்னா, அதுவும் எஃபெக்ட் ஆகும். இது இயற்கை விவசாயத்துக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். கெமிக்கல் விவசாயம் சம்மந்தப்பட்டது எனக்கு தெரியாது. அதில ஆர்வமும் கிடையாது. அது சம்மந்தப்பட்டது நானு நோட் பண்ணதும் கிடையாது. அ விதை நேர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி பண்ண பிறகு, அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து நம்ம கட்டாயம் சூடோமோனாஸும், விரிடியும் செடிக்கு செடி கட்டாயம் குடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாத்தா மட்டும் தான் ஓரளவு இயற்கை விவசாயத்தில நமட்டோட பிரச்சனையிலருந்து காப்பாத்த முடியும். அதாவது ஒரு குழந்தைய உடம்பு தேறாம இருக்கு, அப்படியே மெலிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அதாவது புழு தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி மருந்து குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ஊர்ல குழந்தைகளுக்கெல்லாம் குடுப்பாங்க. அதே மாரி தான் அந்த நம்ம இருக்கிற செடிகளுக்கும் பெரும்பாலான நூற்புழுக்கள் வந்து தாக்கி,
பெரும்பாலும் அதிகமா வந்து சேதத்த குடுக்கிறது இந்த நூற்புழுவால தான். இதற்கு பயோ கண்ட்ரோல் முறையில 2 முறையில வந்து தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ்ல மட்டும் மொத்தம் 6 ஸ்டேஜ். இந்த புழுவோட வளர்ச்சி மொத்தம் 6 ஸ்டேஜ். அதுல 3 ஸ்டேஜ்ல இருக்கும்போது மட்டும் எப்படி முறையிலன்னா, விரிடி, ட்ரைகோடெர்மா ஹசானியம், அதுக்கடுத்து வெர்டிசிலியம் லக்கானி, பேசிலஸ் பேசிலஸ் மைசிஸ் இது எல்லாமே கலந்து செடிக்கு வேருக்கு ஊத்தும்போது கொஞ்சம் கட்டுப்படுமா. அதுக்கடுத்து அடுத்த ஒரு 5 நாள் கழிச்சு பேசிலஸ் சப்சிலஸ், சூடோமோனாஸ் இது 2யும் கலந்து திரும்ப வேருக்கு ஊத்தும்போது வந்து இந்த நூற்புழுவோட தாக்குதல் வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ்ல மட்டும். அதாவது இதிலிருந்து நமக்கு மெயினானது என்னன்னா, பயிர் செய்யறதுக்கு முன்னாடியே நிலத்தை நன்றாக உழுது, அதாவது திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். நிலத்தை நல்லா ஆற போட்டு, அதுக்கடுத்து பயிர் செய்றது மிக சிறப்பு. இன்டர் கிராப் பயிர் செய்றது மிக மிக சிறப்பு. இதுக்கு மேல உள்ள எல்லா பதிவுமே உள்ள குடுத்துருக்கேன். நீங்க ஒண்ணொண்ணாவும் ரீடிங் ஒண்ணொண்ணா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய தகவல் வந்து கிடைக்கும். மேலும் தகவல். இத விட வேற எதுலயுமே முக்கியமான இந்த நூற்புழு தாக்குதல் நெமட்டோட பத்தி வேற எந்த புக்லயுமே இருக்காது. எந்த இதுலயுமே இருக்காது. அந்த அளவுக்கு தேடி தேடி பார்த்து எடுத்து உள்ள போட்டிருக்கேன். நீங்க பார்த்து அதற்கேத்த மாரி பயிர் சுழற்சி முறை, பயிரை பாதுகாக்கும்.